திருப்பூரில் திருமலைன்னு ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் நிறைய நிறுவனங்களோட அதிபர். எவ்வளவோ பேர் அவர்கிட்ட வேலை செஞ்சு வந்தாங்க. ஆனால் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்காம அவங்கள கசக்கி புழிஞ்சு அவங்கக்கிட்ட வேலை வாங்கினார் அந்த முதலாளி. அவங்களும் வேறு வழியே இல்லாமல் பொறுமையாக வேலை செஞ்சாங்க. எப்படி எருதோட புண்ணை பற்றி காக்கா கவலைப்படாமல் கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்குமோ அப்படித்தாங்க திருமலையும். அவரோட பொண்டாட்டி லட்சுமிக்கும் பையன் மணியனுக்கும் அவரோட இந்த குணம் சுத்தமாக பிடிக்கல. அவங்க திருமலையோட இந்த போக்கை மாற்றணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றும் முடியலை. திருமலைகிட்ட ஒரு அழகான குதிரை வண்டி இருந்துச்சு. அவர் தினமும் அந்த வண்டியில் தான் ஊருக்கு வெளியில் இருக்கிற அவரோட அலுவலகத்துக்கு போயிட்டு வருவார். அவர் அந்த வண்டியையுமே அதில் பூட்டப்படுற குதிரையையும் ரொம்ப அக்கறையாக கவனித்து வந்தார ஒளியோ அதை பல வருஷமாக ஓட்டிகிட்டு வர கிழமை குப்புசாமியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அவர் அலுவலகத்துக்கு போயிட்டு வர வழியில் ஒரு பள்ளம் இருந்துச்சு. அங்கே நிறைய மரமெல்லாம் இருக்குது. அந்த இடத்து வழியில் இருட்டுனதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பள்ளத்தில் திருடங்க வழிபோக்கர்களை எல்லாம் தாக்கி கொள்ளையடிக்கிறது நிறைய தடவை நடந்திருக்குது. தூரமாக இருக்கிற அவரோட அலுவலகத்தை காட்டுறதுக்காக ஒரு நாள் திருமலை அவரோட பொண்டாட்டியையும் மகனையும் அவர் கூட குதிரை வண்டியில் அழைச்சிட்டு போனார். காலையில் போயிட்டு திரும்புகிறப்போ நடுப்பகல் ஆகிப்போச்சு. வண்டிக்கார கிழவை காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடாததால் வண்டி ஓட்டி வர்றப்போ பசி மயக்கத்தில் தலை சுற்றி அப்படியே வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டான். குதிரை கட்டுக்கடங்காமல் வண்டியோட ஓடி ஒரு மரத்தில் மோதி நின்றுச்சு. வண்டியிலேருந்து 3 பேர் கீழே இறங்குனாங்க. வண்டியில் சில சாமானங்க வேறு இருந்துச்சு. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு மணியன் கேட்டான். திருமலை எதுக்கு? என்ன செய்யறது, ஆளுக்கு ஒன்றா நம்மளே எடுத்துகிட்டு நடக்க வேண்டியதுதான். எப்படியாச்சும் இருட்டுறதுக்குள்ளே இங்கிருந்து போயாகணும் அப்படின்னு சொன்னான். 3 பேரும் வண்டியில் இருந்த அலுவலக சாமானங்களை எல்லாம் தூக்கி தலை மேலே வச்சுட்டு அப்படியே நடந்து போனாங்க. 1/4 மணி நேரம் நடந்ததுக்கப்புறமா லட்சுமி, அடடா வண்டிக்கார குப்புசாமியை கவனிக்காமல் வந்துட்டுமே அப்படின்னு சொன்னான். திருமலையோ, ஆமாம், இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அவனை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நாம் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுமே ஆராய்ச்சியை அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வர செய்யலாம் அப்படின்னு சிடுன்னு சொன்னான். அப்புறம் கொஞ்சம் தூரம்தான் போனாங்க. போனது சுளீர்னு அடித்த வெயிலால் 3 பேர் அப்படியே களைச்சி போனாங்க. அவங்களால ஒன்றும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியலை. திருமலை அங்கேயே உட்காந்து, அடடா ஒரே தாகமாக இருக்குது, ஆராய்ச்சி தண்ணி கூஜாவை வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டா. இல்லையே அப்படின்னு லட்சுமியும் மணியனும் சொன்னாங்க. அப்போத்த திருமலையோட மனசுக்கு முன்னாடி தான் வேலைக்காரங்களை வெயிலில் வாட்டி வேலை வாங்கினது எவ்வளவு கொடுமை அப்படின்னு தோணுச்சு. அப்போத்தான் அவருக்கு தான் கவனிக்காமல் விட்டுட்டு வந்து குப்புசாமியோட நினப்பே வந்துச்சு. உடனே அவர் எந்திரிச்சு அவரோட வண்டி இருந்த இடத்த நோக்கி போனார். மணியன் அப்பா தண்ணிக்காக நீங்கள்லாம் வண்டிக்கு போக வேண்டாம், நான் போய் கூஜாவை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னான். திருமலையோ, டேய் நான் தண்ணிக்காகலாம் அங்கே போகலை, வண்டியிலேருந்து மயக்கமாய் கீழே விழுந்த குப்புசாமியை பார்க்கறதுக்காகத்தான் போகிறேன். நீயும் வா, அவனை எடுத்து வண்டியில் போட்டுட்டு ஊருக்கு போய் வைத்தியர்கிட்ட காட்டலாம். இவ்வளவு நாளாக நான் மற்றவங்கிட்ட மனிதாபிமானங்கிறதே இல்லாமல் நடந்து வந்தேன். இன்றைக்கி நடந்த இந்த சம்பவம் எனக்கு ஒரு நல்ல படிப்பை கற்று தந்துருக்குது. எருதுக்குத்தானே அதோட புண்ணோட வழி தெரியும். அதை கொத்தி திங்கிற காக்காய்க்கு அதோட உணவை பற்றின கவலைதான ஒளியோ எருதோட வழியை பற்றி அது நினைக்காது. அந்த பழமொழியோட பொருள் இப்போ தான் எனக்கு நல்லா புரியுதுன்னு சொன்னார். அவங்க கொஞ்சம் தூரம் போனதுமே அவங்களுக்கு எதிரில் குப்புசாமி குதிரை வண்டியை ஓட்டிகிட்டு வரதை பார்த்தாங்க. திருமலை முன்னாடி ஓடி, அட குப்புசாமி, இப்போ எப்படி இருக்குது உன்னோட உடம்பு? உடம்பு சரியில்லாதப்ப நீ ஏன் வண்டியை ஓட்டி கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட குப்புசாமி, அட போங்க ஏசம்மா, என்னோடய உடம்புக்கு என்ன, பசி மயக்கத்தில் நினைவில்லாமல் நான் விழுந்துட்டேன். இப்படி நடக்கிறது எனக்கு சகஜந்தான். இன்றைக்கித்தான் நீங்கள் நேரில் நான் இப்படி விழுந்ததை பார்த்துருக்குறீங்க. என்னால் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற சிரமம் உங்களுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு திருமலையோட மனசு நெகிழ்ந்து போச்சு. அவர் குப்புசாமியோட முதுகில் லேசாக தட்டிட்டே, சரி முதல்ல வண்டிக்குள்ளே இருக்கிற கூஜா வேடு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னார். குப்புசாமியும் அதை எடுத்து கொடுத்தா. திருமலை மடக்குன்னு தண்ணியை குடிச்சு போட்டு, குப்புசாமி உனக்கு நான் சிரமம் கொடுத்துட்டேன். இவ்வளவு நாளாக என் வேலைக்காரங்களோட கஷ்ட நஷ்டங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமையே நான் இருந்துட்டேன். இன்னைக்கு தான் அது எப்பேற்பட்டதுன்னு உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னார்.
அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் வண்டியில் ஏறி அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அன்னையிலிருந்து திருமலை அவனோட வேலைக்காரங்க கிட்ட கனிவாக நடந்து அவங்களுக்கு நிறைய வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவங்களும், அடடா, எங்கள் எசமானன மாதிரி தங்கமான மனுஷன் இந்த உலகத்தில் எங்கே இருக்காரு அப்படின்னு போற்றி புகழ்ந்தாங்க.